கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன என்று வார்த்தை கேட்கிறது பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்களை குறித்து நாம் வருத்தப்பட்டு அதனால நாம் என்ன பலன் அடை போறோம்? ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் சேருவோமானால் நம்முடைய வருத்தத்தை எல்லாம் அவர் எடுத்து போக சித்தமா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பேதுரு விதமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுது பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்மளுடைய பாரத்தை எல்லாம் போட்டு விட்டோம்னா அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவர்களா இருக்கிறார், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவரா இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால நாம் வருத்தப்பட்டு பிரயாசப்படுறதுனால பலன் ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தரிடத்துல போகும்போது அந்த வருத்தத்துக்கு நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.